இதுவரைக்கும் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகள் உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். சற்றே சிந்தித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். அதை ஒன்னொன்னா பட்டியல் போட்டு பார்த்தோன்னா அது ஒரு நாள் பத்தாது நமக்கு சொல்றதுக்கு. ஏன்னா அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் அநேக நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். அநேக நன்மைகளை தேவனிடத்தில் சார்ந்து இருக்கும் போது நாம் பெற்றிருக்கிறோம். தேவனை சார்ந்து இருக்கும் போது அநேக நன்மைகளை நம்மை சூழ்ந்து கொள்ளும். போராட்டங்கள், பிரதிகூலங்கள் எல்லாம் மாறி போகும். அவரை சார்ந்து இருக்கும் போது நன்மை நம்மளை தேடி வரும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும். ஏனென்றால் அவரை நாம் சார்ந்து இருக்கிறோம். அவரை நாம் சார்ந்து இருக்கும் போது நமக்கு எதிராக எழுப்புகிற எல்லா பிரதிகூலங்களும் மாறி போகும், ஒவ்வொன்றாக மாறி போகும். அப்போது நாம் ஒவ்வொன்றாக தாவீது பலமுறை சொல்லியிருக்கிறான், நான் எண்ணி பார்க்கிறேன், அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் கணக்கிட்டு பார்க்கிறேன், முடியவில்லை. முடியாது. ஏன்னா நம்ம சிறு பிள்ளையிலிருந்து இன்று வரைக்கும் நம்மளை நடத்தி வந்த பாதைகள், நடத்தி கொண்டு இருக்கிற பாதைகள், நம்மளை கடந்து வந்த பாதைகள், அநேக ஆபத்துகள், அனர்த்தங்கள், பிரயாசங்கள், பிரதிகூலங்கள், கஷ்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள், இதுல மத்திய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறார். இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது, கண்டிப்பாக முடியாது. அவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய பர்சனல் லைஃப்லையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதை நாம் கணக்கிட்டு பார்க்கவே முடியாது. தாவீது சொன்னது போலவே கண்டிப்பாக அதை கணக்கிட்டு பார்க்கவே முடியாது. அதுக்கு அளவே கிடையாது. அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் திருப்பி பதிலாக நாம் நன்றி செலுத்தவும் முடியாது. ஏனென்றால் அளவற்றவைகள் அவை. அதுல முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 8ஆம் வசனம். அதை வாசிப்போம். என் தேவனே, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானதாய் செய்யும் போது நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுகிறோம். நாம் கர்த்தருக்குள் கர்த்தருடைய கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படும். நாம் அவருடைய பாத்திரமாய் மாறுகிறோம். நாம் அவருடைய பலமுள்ள பாத்திரமாய் மாறும்போது நாம் இந்த உலகத்துக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் மாறுகிறோம். ஆகவேதான் தாவீது பலமுறை சொல்லியிருக்கிறான், நான் ஜீவனுள்ள சாட்சியாய் இருக்க விரும்புகிறேன் என்று. அதே போலதான் நாம் கர்த்தரை, என் தேவனை, எனக்கு உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்மேல் பிரியமா இருக்கிறார். எப்படி தகப்பன் தன்னுடைய பிள்ளை தனக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது தகப்பன் தன்னுடைய பிள்ளை மேல் பிரியமாய் இருப்பார். அதே போலதான் நம் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்கும் போது, பிரியமான காரியங்களை செய்யும் போது கண்டிப்பாக அவர் நமக்கு மேல் பிரியமாய் பரிந்துரைந்து நம்மளுடைய காரியங்களை அவருடைய பிள்ளையாக, அவருடைய நமக்குடைய தகப்பனாக செயல்படுவார். அவர் தகப்பனாக செயல்பட வேண்டும் என்றால் நாம் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். நாம் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் நாம் முதலாவது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைய வேண்டும். அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அவரை நம்பி இருக்க வேண்டும். அவரின் மேல் பாரத்தை வைத்திருக்க வேண்டும். நாம் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடாது. நாம் நம்மளை சார்ந்து இருந்தால் வெக்கப்பட்டு போய்விடுவோம். ஆகவே இன்னொன்று சொல்றாங்க, அந்த செய்தியை நாம் எங்கு கொண்டு போக வேண்டும்னா மகா சபையில கொண்டு போய் சொல்லணுமா? 9ஆம் வசனத்தை யாராவது வாசிப்போம். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கண்டிப்பாக தேவனுடைய மகிமையை நாம் ஒரு நாளும் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் செய்த கிரியைகளை நாம் ஒரு நாளும் மறக்க முடியாது. அவர் நடத்திய விதங்களை நாம் ஒரு நாளும் மறக்க முடியாது. 11வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய இரக்கத்தை குறித்து அழகாக சொல்லியிருக்கிறது. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காமல் போக பண்ணாதையும், உமது கிருபையையும் உமது உண்மையையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. Really, it's very true. English அழகா சொல்லிருக்கு. As for you, O Lord, you will not restrain your mercy for me. Your steadfast love and your faithfulness, you will ever preserve me. அவர் எப்போதும் காக்கிற தேவன்.
காக்கிற தேவன். அவர் எப்போதும் நம்மளை காக்கிற தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவரை சார்ந்து இருந்தால் போதும், அவர் மேல் பிரியமாய் இருந்தால் போதும், அவரை நம்பி இருந்தால் போதும், அவரை முன்பு வைத்திருந்தால் போதும், அவர் எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவார். 16வது வசனத்தை யாராவது வாசிப்போம். 16. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அல்லேலூயா. எப்போதும் சொல்ல முடியுமா? எப்போதும் ஆண்டவருக்கு மகிமை என்று சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடந்து போகும்போது நாம் நன்மை பெறுவதும் அல்லாஹ் மகிமையும் தேவனுக்கே என்று சொல்லிவிட வேண்டும். நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம் ஒவ்வொரு காரியங்களும் நேர்ந்து எடுக்கும் போது நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் அழகாக சொல்கிறார், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லுவார்களாக. ஆமென். But may all who seek you rejoice and be glad in you. May those who love your salvation say continually, great is the Lord. அவருடைய இது அழகாக இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கிறது, great is the Lord. அந்த வாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவர் அவ்வளோ பெரியவர். அவருக்கு மிகுந்தவர் யாரும் கிடையாது. அவரை மிகுந்து யாரும் கிடையாது. அவரை சார்ந்து இருக்கும் போது, அவரை நாம் முன்பாக வைக்கும் போது, அவர் மேல் பிரியமாய் இருக்கும் போது, காத்திருக்கும் போதும் நம்மளுடைய தேவனுடைய பலனை நாம் காண முடியும். இந்த சங்கீதம் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின்படி நம்மளுடைய தேவனுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு அநேக நன்மைகள் செய்யட்டும். இந்த தாவீது சொன்னது போல நாம் மனுஷனை சார்ந்து இருக்க வேண்டாம். மனுஷன் நமக்கு எதிராக எழும்பும் போது, மனுஷன் நமக்கு எதிராக கிரியை செய்களை குறித்தோ நாம் பேச வேண்டாம். ஏனென்றால் இதையெல்லாம் நியாயம் விதிக்கிறவரும் பார்த்து கொண்டிருக்கிறவரும் தேவன். தேவனை சார்ந்து இருக்கும் போது அவருக்கு தெரியும் பிரியமானது நமக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி நம்மை நடத்த வேண்டும், எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். அவரை சார்ந்து இருந்தால் போதும், அவர் மேல் பிரியமாக இருந்தால் போதும், அவரை நம்பி இருந்தால் போதும், அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். இந்த வசனம் மூலமாக தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். 17வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் சற்று வாசிப்போம். உம்மை தேடுகிற அனைவரும் எல்லாரும் சொல்லுங்க அந்த வசனத்தை. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களா? கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. எப்படியா? ரட்சிப்பை விரும்புகிறவர்கள். அதாவது ஒருத்தர் நம்ம பார்க்கணும்னு வச்சுங்களா, பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்? ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? தமிழ்ல ஹிந்துக்கள்ல ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? விசாரிக்கிறோம், ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறோம். யார் அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துறது? பைபிள்ல ஒரு ஆளை சொல்ல முடியுமா? ஒரு ஆள் ரட்சிப்பை வெளிப்படுத்துறாங்க, ரொம்ப அழகா சொல்றார். நான் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக திருப்பி செலுத்தி விடுகிறேன். ரொம்ப யோசிக்கணும். செலுத்தி விடுகிறேன். அந்த இடத்துல லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக செலுத்தி விடுகிறேன்.
அங்கே கூட இருந்தவர்கள் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். யார் கூட இருந்தது? இயேசுவோடு கூட பணிவிடை செய்யக்கூடிய வேத பாரகர்களும் பரிசேயர்களும் அங்கே கூட இருந்தவர்கள்லாம் சீசர்கள் இருக்கிறவர்கள். அதை வேதத்தை நன்றாக படித்தவர்கள், நியாய பிரமாணத்தை நன்றாக படித்தவர்கள். என்ன செய்கிறானா? முறுமுறுக்கிறார்கள். ஒரு சகோதரன் சபையை விட்டு சென்று விட்டான். அவன் வெளியிலே வந்து கேட்டுக்கு முன்பதாக நின்று கொண்டு வருகிறவர்கள் எல்லாம் பார்த்து, நீங்கள் அங்கே போகக்கூடாது, இந்த வழிக்கு போங்க, இப்படி போங்க, இங்கே போங்க, சர்ச் இங்கே போங்க, ஐயோ அங்கே போகாதீங்க, ஐயோ அங்கே போகாதீங்க. இதை கேட்டு ஒரு சிலர் எல்லாம் என்ன செய்தார்களாம், அங்கே ஆலயத்துக்கு போகாதபடி அவர்கள் வழி தடுமாறி போய்கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய வீட்டுக்கு போன பிறகு இவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். என்னத்துல சந்தோஷம்? இன்னைக்கு நிறைய பேர் ஆத்துமாக்கள் எல்லாம் வராத தடுத்துட்டேனையா, வழி விலைக்கு போயிட்டேன், எனக்கு சந்தோஷம். ஆனா வழி விலைக்கு போனவங்களுக்கெல்லாம் சமாதானம் இல்லை, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. வீட்டில் போய் படுக்கிறாங்க, சமாதானம் இல்லாத இருக்கிறது. எந்த காரியத்தை சொன்னாலும் சமாதானம் இல்லை. இதுதான் நடந்தது இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலும். கூட தான் இருக்கிறாங்க, சீஷர்களுக்கு சமாதானம் இல்லை. சரி, ஏன் சமாதானம் இல்லை கேட்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பேசணும், அப்பதான் எனக்கு செய்தி வரும். ஏன் சமாதானம் இல்லை? ஏன் சமாதானம் இல்லை? விசுவாசம் இல்லை. இரண்டாவது காரியம், இவர் போன இடம் பாவியான மனுஷன் என்றதான இவங்களுடைய பார்வை சரியில்லை. இவங்களுடைய பார்வை என்ன? சரியில்லை. இவங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? சகீவு ஒரு பாவியான மனுஷன் என்றதான ஜட்ஜ்மெண்ட், ஒரு பெரிய முத்திரையை குத்திட்டாங்க. ஒரு கல்லை எரிஞ்ச பிறகு அவன் பாவி பாவி. உங்களை நான் கேட்கிற 3 காரியத்துக்கு நீங்க பதில் சொல்லணும். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரா? ஜட்ஜ்மெண்ட், நியாயம் விசாரித்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து எங்கேயாகிலும் குற்றத்தை கண்டுபிடித்திருக்கிறாரா? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்தை குறித்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா? தூற்றி திரிந்திருக்கிறாரா? இல்லை. அப்ப நாம கிறிஸ்தவனாக அதை நம்ம செய்யக்கூடாது. அது ஒரு நல்ல பாவம், நாம அதை செய்யக்கூடாது. நேற்று காலையில ஒரு சகோதரனை சந்திக்கும்படியாக நான் போக வேண்டியதாக இருந்தது. சும்மா சாதாரணமா பேசிட்டு இருந்தோம். ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்றேன் ஐயா அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் அவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ஒரு வசனத்தை குறித்து அவர் என்கிட்ட பேசினார். ஒரு வசனத்தை எடுத்து சொன்னார், தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி. நான் முதலில் பாம்பேயிலே சில நாட்கள் குடியிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் மேல அதிகமான விசுவாசம் எனக்குள்ளே காணப்பட்டது. அவர் கேட்கிறார், அதிகமான விசுவாசம். அதிகம்னாக்கா அப்படி ஒரு விசுவாசம் இப்ப இல்லை எனக்கு. பாம்பேயில இன்னைக்கு அவர் வயசு 54 வயசு, 58 வயசு. பாம்பேயில இருக்கிற நாட்களில் எனக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 10 ரூபா கிடைக்கும். அப்பயே அவர் 10 ரூபா சம்பளம், பெரிய மெக்கானிக். 10 ரூபா கிடைக்கும். மாசம் 300 ரூபா, அதுல 60 ரூபா வீட்டு வாடகை போயிடும்.
பாக்கி இருக்கிற 240 ரூபாயில கரெக்டா 25 ரூபா கொண்டு போய் நான் என்ன செய்வேன், தசமபாகம் செலுத்துவேன். அந்த ஊழியக்காரருக்கு தினந்தோறும் ஈவினிங் டைம்ல போய் டிஃபன் வாங்கி கொடுக்குற வேலை எனக்கு. தினந்தோறும் ஒரு நாள் கூட விட மாட்டேன். ஒரு பார்சல் நான் வாங்கவே மாட்டேன், 2 பார்சல் வாங்குவேன். அவருக்கு முதல்ல கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நான் வீட்டுக்கே போவேன். நான் தேவனையும் அதிகமாய் சிநேகித்தேன், மனுஷனையும் அதிகமாய் அன்பு காட்டினேன். ஆனால் வளர்ச்சி அடைந்து வருகிற பொழுது எனக்கு அழகான ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடிச்ச ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். இப்போ நான் ஒரு குடும்பஸ்தன். திருமணத்துக்கு பிறகு இப்போ நான் பாம்பேல ஒரு வீடு வாங்கி இருக்கிறேன். இருக்குது, ஒரு வீடு இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அந்த வீடு, ஒரு வீடு வாங்கிட்டேன். பயங்கரமான சந்தோஷம். வீட்டுக்கு வருவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்னுடைய மனைவிக்கு ஊழியக்காரர்கள் வருவது, ஜெபத்துக்கு போவது, காணிக்கை கொடுப்பது, மற்றவர்களிடத்துல அன்பு காட்டுவது, ஆராதனைக்கு செல்வது, ஊழியக்காரர் கனப்படுத்துவது, ஊழியக்காரர் கொடுப்பது எல்லாம் அவளுக்கு சந்தோஷமா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை போலவே எனக்கு ஒரு மனைவி கிடைத்து இருக்கிறாள். அவர் பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாய் அதை காணப்பட்டதா? எப்படிப்பட்ட சந்தோஷம்? உதட்ட அளவுக்கு சந்தோஷம் இருந்தது. உள்ள ஆழமாய் பார்க்கிற பொழுது அது அவளுக்கு விகாரமாய் காணப்பட்டது. எப்படி விகாரமாக காணப்பட்டது? இந்த மனுஷன் அறிவில்லாம அநேக செல்வங்களை ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து ஏமாற்றி இப்படிலாம் என்ன திருந்த மாட்டானா என்றதான ஒரு கேள்வி. அந்த சகோதரியும் வேலை செய்யறாங்க, பாம்பேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காரியம் கூட புருஷனிடத்துல சொல்ல, ஆனா உள்ளத்துக்குள்ளே அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். சீசர்கள் முறுமுறுக்கிறதை சகேவு அங்கே பார்க்கிறான், முக தோற்றத்தை பார்க்கிறான். என்ன தோற்றம்? சிலருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் உள்ள இருக்கிறதான அந்த சூழ்நிலைகள், கசப்ப அந்த முகத்துல அப்படியே எழுதிடும். கண்ணாடி போல தெரிஞ்சிடும். கண்ணாடினா எப்படிமா? கண்ணாடியில போயிட்டு நீங்க அடிக்கடி போய் பார்க்கலாம். நான் கார்ல போகும்போது அடிக்கடி என் முகத்தை பார்த்துப்பேன். நான் என் முகம் என்கிட்ட இருக்குதா வேற எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்ணாடியில பார்க்கும்போது நம்முடைய ஃபேஸ் கரெக்டாக நம்ம இருதயத்தில் இருக்கிற கசப்பை வெளிப்படுத்தி காட்டும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள விலகி விட்டாலும் தெரியும், இருக்கிறதும் தெரியும். பிரைஸ் எல்லாம் அதுதான் ஒரு ரியாலிட்டி. அப்பதான் சொல்றான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலே ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக செலுத்தி விடுகிறேன். அந்த வார்த்தை எப்படி ரொம்ப ஆழமா, ரொம்ப ஆழமா. இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. சகேவு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி செலுத்துவேன். எப்படி சொல்றானா? அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக செலுத்தி விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொன்னார். இங்கே யோபு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறான். என்ன அவன் தெளிவுபடுத்துகிறான் என்று சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த
ரொம்ப அழகா சொல்றான் யோபு. கர்த்தாவே என் வழக்கை தீர்த்து எனக்கு நியாயம் விசாரிக்கும் வரையிலும் நான் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. என் வழக்கை தீரும். யாருக்கு வழக்கு? அவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய வழக்கு. அவனை குறித்து ரொம்ப அழகாக வேதம் சொல்லுகிறது. அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான். Praise the Lord. அவன் சொல்றான் அவனிடத்துல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாட்கள் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Praise the Lord. தன் சரீரங்கள் அழிந்து போயிருக்கிறது, தன் நிலைமைகள் மாறி இருக்கிறது, உருமாறி போய்விட்டார், சீர்குலைந்து விட்டார். Praise the Lord. சொல்லுதையா என்ன நடந்தது? ஒரு நாள் ராத்திரி 11:30 மணி நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய மனைவி ஒரு ஆலோசனை சொன்னார். என்ன? இன்றைக்கு பிரசனத்தை கேட்டீங்களா? கேட்டேன். என்ன பிரசனம்? ஒரு குடும்பத்தை குறித்து பாஸ்டர் இன்றைக்கு பிரசனம் பண்ணிக்கூடாது. அது என்ன பிரசனம்? அது வாங்கி தூரி போட்டுச்சு. என்ன பிரசனமா? ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பிரசங்கத்தை குறை சொல்வது பிசாசனுடைய வேலை. வசனத்தை கேட்டு தன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பணும் என்று தன் மனைவிக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவள் சொல்றாள், முடியல. ஏமா நீ நல்லதானே இருந்த, என்ன ஆச்சு உனக்கு? அவர் சொன்னாரா, நீயும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறது கர்த்தர் கேட்கிறார். அவரை கேட்கிறார். வீட்டினுடைய படுக்கையிலே பேசிக்கொண்டு அவரை கேட்கிறார். எனக்கு சமாதானம் இல்லாத போய்விட்டது. மனத்தில், ஆண்டவரே, இவளை அந்த ஊழியக்காரர் தானே எனக்கு திருமணம் செய்து வைத்தார். இவர் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் என்று சொன்னாலே. ஆண்டவரே, போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். என் மகனினுடைய பாவத்தை மன்னியும். அவள் தாறுமாறாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, அதை மன்னிக்கும்படியாய் கேட்கிறேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, அவன் பொழுது விடிந்து எழுந்திருக்கிற பொழுது டியூட்டிக்கு போகாமல் தூங்கிக் கொண்டே இருந்தாளாம். ஒரே காய்ச்சல். போய் மனைவி தட்டி, வழக்கமாய் மனைவிதான் காஃபி கொண்டு வந்து கொடுப்பார். மனைவியை காஃபி கொண்டு போய் கொடுப்பதற்காக போகிறார். எழும்பி பாதி சாப்பிட்டு மறுபடியும் படுத்து விட்டார். சரி, ஏதோ இன்னைக்கு மெடிக்கல் லீவ் எடுத்திருப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் டியூட்டிக்கு போய்விட்டார். மத்தியானம் 12 மணி டியூட்டி முடிந்தது. சீக்கிரமாய் வீட்டுக்கு வந்தார். மனைவி தூங்கிக் கொண்டே இருந்தாள். எழுப்பி முகங்களெல்லாம் கழுவி அமர வைத்து, என்ன நடக்குதுவா, டாக்டர்கிட்ட போலாம் என்று சொல்லி டாக்டர்கிட்ட கொண்டு போகிறார். அங்கே போன பிறகு டாக்டர் சொல்கிறாங்க, உன் மனைவி பிழைக்கிறது கடினம், மஞ்சக மாலை முத்தி விட்டது என்றார்களா. ஆச்சரியம். ஒரு நைட் 12 மணி நேரம் கூட ஆகவில்லை. அவர் சொல்லுகிறார், அவளுக்கு மஞ்சள் வியாதி இருந்தது
நாட்களுக்குள் அவருடைய மனம் மாறியது. அவருடைய மனம் வேறுபட்டது. தேவனை விட்டு வேறுபட்டது. தேவனே அவளுக்கு தண்டனை கொடுத்து விட்டார். அவளுக்கு அல்ல, எனக்கும் சேர்த்து கொடுத்து விட்டார். அன்று இரவு தன் புருஷனோடு கூட அவர் உட்கார்ந்து பேசுகிறாரா, ரொம்ப சந்தோஷமா. எனக்கு வியாதி இருந்ததே இல்லை, வந்ததே இல்லை. போய் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறார். நான் பேசியது தப்பு, என்னை மன்னித்து விடும், என்னை மன்னித்து விடும். புலம்பிக் கொண்டிருந்தார். இறந்து போனார். ஒரு வாரம் முடிந்தது, இறந்து விட்டார். ஒரு வாரம் இறந்த பிறகு அவர் அடக்க ஆராதனை செய்துவிட்டு வீட்டில் வந்து படுத்திருக்கிற பொழுது செபிக்கவே முடியவில்லையா? இவர் கேட்ட ஒரு கேள்வி, என்னிடத்தில் என்ன இருக்கிறது ஆண்டவரே? நான் என்ன தப்பு செய்தேன்? அதை எனக்கு தண்டனை கொடுத்திருக்கலாமே. எனக்கு வாழ்க்கையை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து அதை பறிச்சிட்டீங்க. பழைய ஏற்பாட்டில் இசைக்கல்ல வசனம் வருகிறது, அவருடைய கோபம் தனியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். ஏசாயா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் சொல்லுகிறது, என் துதியை வேறொருக்கு கொண்டே. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். யோபு சொல்கிறார் 27 3வது வசனம், என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடாய் பேசுவதும் இல்லை. என் வாய்க்கு காவல் வைத்தால் நலமாயிருக்கும். ஒரு கடிவாளத்தையாவது போட்டு விடலாம். கடிவாளத்தை போட்டு விடலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, எனக்கு லண்டன்ல இருந்துட்டு பாஸ்டர் கடந்த நாள்ல வீடியோ எனக்கு சாட் பண்ணியிருந்தார். அவர் சொன்ன ஒரு காரியம், 22 பேர் சபை விட்டு போய்விட்டார்கள் பாஸ்டர். 22 பேர். என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, கடுமையாய் டாக்டரிங், ரொம்ப கடுமையாய் பிரசங்கம் கொடுத்த. என்ன கடுமையா கொடுத்தீங்க? பாவசத்து கூட்டத்துக்கு வரல, காத்திரப்பத்து கூட்டத்துக்கு வரல, மனபாரமா இருந்துச்சு, எச்சரிச்சு, அவ்வளவுதான். வேற சபை போயிட்டாங்க. நீங்கள் அதை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? கூட்டத்தை கூட்டுவது சபையின் நோக்கம் அல்ல, பரலோகத்தில் செல்வது தேவனுடைய நோக்கம். கைகளை உயர்த்தி ஒரு அழகை சொல்லலாம். பரலோகத்துக்கு நீ உன்னை தகுதிப்படுத்தினால் தினந்தோறும் உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இந்த ஷர்ட் போட்டுருவோம், வெயில்ல கொஞ்சம் தூரம் கடைக்கு போயிட்டு வந்து அதே ஷர்ட்டை மறுபடியும் போட்ட முடியுமா? பனியனை போட்ட முடியுமா? 1/2 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் அதே ஷர்ட்டை பனியனை போட்டுட்டு நடந்து போயிட்டு வந்து திரும்ப போட முடியுமா? முடியாது. உன்னுடைய சரீரத்தில் வடிந்து வருகிற இந்த வேர்வை, அந்த துரு நாற்றம் உன்னால சகிக்க முடியல.
அதுலையா பரிசுத்தமும். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அறிந்து, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அறிந்து பூமியில நீங்கள் வார்த்தைகளை கவனமாக பேசுவோம். நலமானதை கூட பேசாமல் இருந்தால் நல்லது. கைகளை உயர்த்தி ஒரு அடலே சொல்லுவோமா? அவன் கொஸ்டின் பண்ணல. என்ன பண்ணுறீங்களா? என்ன கொஸ்டின் பண்ணல? நான் யாரை ஏமாத்தினேன் எனக்கு பட்டியல் கொடுக்க கேட்கல. ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்ட். நான் யாரை ஏமாத்திருக்கியா? உலகான நீ முருகன் யாரை ஏமாத்தினேன் சொல்லு, கொண்டா. அவனுக்கு தேவை இயேசு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. யாருக்கு தேவை இயேசு? சகேவுக்கு தேவை இயேசு. ஏன்னா அவன் பார்க்க தான் போனான். இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்க தான் போனான். அவர் உன் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னார். பிரைஸ் எல்லாம் பார்க்க போன பிறகு வர்றேன்றார். அவர் வர்றாருன்னு சொன்னா, அவர் வர்றாருன்னா இங்க உள்ள அவர் தங்குறதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கிறதோ அதெல்லாத்தையும் அப்புறப்படுத்துறான். இன்னைக்கு நீ போய் என்ன செய்யணுமா? டெஸ்ட் பண்ணணும். என்ன டெஸ்ட் பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், என்னிடத்தில் அவ்வளவு ஒன்று இல்லை. அவனுக்கும் எனக்கும் உள்ளதான சம்பவங்கள் ஒன்றும் இல்லை. உலகத்தினுடைய அதிபதி என்னிடத்துல வருகிற பொழுது அவனுடைய பொருள், அவனுடைய சுவாபம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய காரியம் என்னிடத்துல ஒண்ணு கூட இல்லை. இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களா, the strong the foundation, அவன் சரியா உள்ள உட்கார்ந்துருவான். எப்படி? ஒரு காரியம், ஒரு கோபம் இருக்குன்னு வச்சுங்களா, அந்த கோபத்தை என்ன செய்வான்? அதிகரிப்பான். ஒரு வைராக்கியம் இருக்குதுன்னு வச்சுங்களா, அதை என்ன கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுவான். ஒரு பொய் சொல்றான்னு வச்சுங்க, அது இன்னும் 2 பொய் சேர்த்து சொல்ல வச்சிருவான். ₹1 ஏமாத்துறான்னு வச்சுங்களா, பெரிய பெரிய அமௌண்ட்டை ஏமாத்திக்கிட்டே இருப்பான். சின்ன சின்ன காரியங்கள்ல தப்பு பண்ணிட்டே இருப்பான். அவன் பெரிய காரியத்துல தப்பு பண்ணிடுவான். தெரியாது. ஒரு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறதானே, ஒரு 25 வருஷத்துக்கு 30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய பெற்றோர்களுக்கு மத்தியில் தான் பையன் சின்ன சின்ன தப்புலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அது உங்களுக்கு என்ன எப்படி தெரிஞ்சது? தான் பிள்ளை செய்யும் பொழுது சந்தோஷமா இருந்துச்சு. தான் பிள்ளை போய் இப்போ பாண்டி பெரியாடு, ஒரு சின்ன பையன் பாண்டி போய் ஓங்கி குத்தும் போது, என்னடா பாண்டி டேய், என்ன என் பையன் வந்து அடிச்சாடா அப்படின்னு ஒரு சிரிப்பு. ஆனால் அது மெடிக்கல் காலேஜில் படிக்கும் பொழுது ஒரு காலேஜினுடைய பெரிய ப்ரொஃபஸருடைய பையன், ஒரே பையன், அவனை கொன்று பீஸ் பீஸாக வெட்டி தூர கொண்டு போட்டான். கடைசி வரைக்குமே 15 வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. கடைசி ஜட்ஜ்மெண்ட். அவன் கிறிஸ்டின், மேரேஜ் பண்ணவன் கிறிஸ்டின், செத்தவன் ஹிந்து. பட் ஆனால் பாருங்க, ஒரு ஜீவன் போனது, அதனால் அவனுக்கு சமாதானம் இல்லாத போயிடுச்சு. சமாதானம். இப்போ ஒரே ஒரு ஆளுக்கு தான் அங்க சமாதானம் இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு? சகேவுக்கு மட்டும்தான் சமாதானம் இருந்துச்சு. ஆனா இயேசுவோட கூட போனவங்களுக்கு எல்லாம் சமாதானம் இல்லை. ஏன் இல்லை? முறுமுறுக்குறது தான். முறுமுறுப்பு
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகாது. என்ன பொறுப்பு இருக்கிறது? காணிக்கை பெட்டியில காணிக்கை போடுறதுக்கு வர்றதுக்கு முன்னதாக உங்களில் யாருக்காவது குறை இருந்துச்சுன்னா அதை போய் நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் காணிக்கை போடு. பிழைக்கலாம். இல்லை பாஸ்டர், நான் காணிக்கையே போடுறது இல்லை, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் காணிக்கையே போடுறது இல்லையா, அப்படியே மன்னிப்பு கேட்கறது? ஒரு சம்பவம், ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. ஒரு கோயிலுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு, ஒரு 100 வீடு இருக்கிறது, எல்லாம் பால் அபிஷேகம் பண்ணணும், எல்லாரும் வீட்லையும் மாடு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கொண்டு வந்து எல்லாருமே அந்த ஒரு பெரிய ஒரு தொட்டில் வைத்து அதில் விடிய கால் 5 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யுங்க, மேலே ஏறி பாலை ஊற்றிட்டு போயிடுங்க, யாரும் தெரியக்கூடாது, எவ்வளவுனாலும் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜேக்கப் என்ன நினைக்கிறாரு, சிம்பிள் வந்து பால் ஊற்றுவாரு, நம்ம ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டோம்னா தெரியாது. அவர் இன்னைக்கு பால் ஊற்றுவாரு, நம்ம ஒரு குடம் தண்ணி ஊற்றுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து என்ன செய்யறாரு, இவர் பால் ஊற்றுறதுக்கு வரும்பொழுது இவர் என்ன செய்யறாரு, தண்ணி ஊற்றுறாரு. இந்த சிம்பிள் என்ன செய்யறாங்க, ஜேக்கப் இன்னைக்கு பால் ஊற்றிடுவான், இதுக்கு நாம ஏன் இன்னைக்கு வந்து பால் ஊற்றணும், ஒரு குடம் தண்ணி ஊற்றிடுவோமே அப்படின்னு இவரும் கொண்டு தண்ணி ஊற்றிட்டாரு. பிரகாஷ் என்ன யோசிக்கிறாரு, இவங்க 2 பேருமே பால் ஊற்றி இருக்கிறாங்க, இதுல நாம ஒரு குடத்தை கொண்டு ஊற்றணும்னாக்க தெரியாம போகுது, நாம கொண்டு போய் என்ன செஞ்சிருவோம், தண்ணி ஊற்றிடுவோமேன்னு சொல்லிட்டு இவரு தண்ணி ஊற்றினாரு. அடுத்து பவுல் என்ன யோசிக்கிறாரு, டேய் முட்டா பசங்க 3 பேரும் பாலை ஊற்றிட்டான், நம்ம ஏண்டி போய் வந்து பாலை ஊற்றணும், நம்மளும் தண்ணி ஊற்றிடுவோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நினைச்சிட்டாங்க. காலையிலே கொண்டு போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டாங்க. அந்த கிராமம் முழுவதுமாகவே எல்லாம் தண்ணி ஊற்றினாங்க. ஆனால் அபிஷேகத்துக்கு அங்கே போய் திறந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது, பியூர் வாட்டர், 1 கூட பால். அப்போ அங்கே வந்த ஆட்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அப்படிதான் எப்படின்னா, ஒரு காரியத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவ நிலைகள் இல்லாததுக்கு காரணம் அவர்கள் பக்குவப்படல, அதனால புரிஞ்சிக்க முடியல. நல்லா யோசிக்கணும். அவங்க பக்குவப்பட்டிருந்தாங்கன்னாக்கா அதை புரிஞ்சுப்பாங்க, பக்குவப்படாததுனால அதை புரிந்து கொள்ள முடியல. எப்படியா பக்குவப்பட முடியும், எப்படி பண்ண முடியும்? அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ஒருத்தன் போய் சொல்லி தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 200 ரூபா பணம் கொடுங்களா அப்படின்னு கேட்பான். ஒரு 200 ரூபா பணம் கிடைச்சிடும். நிம்மதியாக போய் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஏமாந்துட்டான் ஏமான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இப்படியாய் அநேக இடத்துல அவன் பொய் சொல்லி பணத்தை வாங்கி தன் வாழ்க்கையை சந்தோஷமாக அவன் நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சுகம் இல்லாமல் மருத்துவமனையில அவன் அட்மிட் பண்ணியிருக்கிறான். அன்னைக்கு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இந்த இன்ஜெக்ஷன் உடனே போட்டாலும் போய் வாங்கிட்டு வான்னு சொல்றான். இவன் பேப்பரை வாங்கின உடனே இதுவரையும் எந்த பேப்பருமே இல்லாத வெறும் வாயால போய் சொல்லும் பொழுது எல்லாருமே பணம் கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க. அவன் என்ன செஞ்சான், தான் வாழ்க்கையை சரிபடுத்தி கொண்டான். இப்ப கையில பேப்பர் இருக்குது, மருத்துவம் வாங்கணும், மெடிக்கலுக்கு ஓடுறான், பணம் வேணும். வர்றவங்க பிரகாஷ், ஐயா ஒரு 50 ரூபா கொடுங்க மருந்து வாங்கணும். ஏய் நீ போன வாரமே வந்து அங்க ஜேக்கப்கிட்ட 100 ரூபா வாங்கணும்னு கேள்விப்பட்டேன், போன மாசம் முந்தின மாசம் என்கிட்ட வாங்கிட்டு போனேன், நீ இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டு கேள்விப்பட்டேன். அவரு கட் பண்ணாரு, இவரு கட் பண்ணாரு, எல்லாருமே கட் பண்ணாங்க. அவன் பார்த்தான், மருந்து வாங்க முடியல, புலம்புறான். அங்க ஓடி போய் பார்க்குறான்,
மருந்து வாங்க முடியல, திரும்பி வெட்கப்பட்டு போறதுக்குள்ள தான் பையன் துடிச்சு என்ன செஞ்சாப்ல, இறந்துட்டான். டெட் பாடி வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு சொல்றான், நான் பொய்யை சொல்லுகிற பொழுது எல்லாரும் அதை நம்பினீங்க, இப்ப உண்மையை சொல்றேன், நீங்க யாரும் நம்பலையே. பேசலாம் பேசலாம், கைகளை உயர்ந்து சொல்லலாம். பொய் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா வாய்க்குள்ள ஈ மட்டும் இல்ல, என்ன போகுதுன்னே தெரியாது. ஆடு வாயப்படுத்திட்டு அப்படியே கேட்டுட்டு இருப்பான், அப்படியா பிரதர், அப்படியா சிஸ்டர், அப்படிங்களா. ஆனா இப்ப அதே மனுஷன் போய் நான் சொன்னதெல்லாம் பொய்தாயா, இதுதாயா உண்மைன்னு சொல்லும்போது இந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன? அவன் நஷ்டம் பெற்ற பிறகுதான் உண்மையே பேச ஆரம்பிக்கிறான். கைகளை உயர்த்தி, இது எனக்கு 40வது வருஷம் ஊழியத்தினுடைய அனுபவத்துல 39வது வருஷம் நடந்துட்டு இருக்குது. ஊழியத்துக்கு வந்து 39வது வருஷம் நடந்துட்டு இருக்குது. ஊழியத்தை செய்வதில் அழைக்கப்பட்டு இந்த அழைப்பினுடைய வருஷத்துல கடைசி போராட்டத்துல, கடுமையான போராட்டத்தை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த போராட்டத்தின் மத்தியில ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபை என்னன்னா, ரொம்ப பொறுமையா இருக்கிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கிறேன். நான் இது இப்படிப்பட்ட ஒரு பொறுமையா இருந்தது இல்லை, ஆனா இருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை. அதே இடத்துல சகேவை குறித்து ஹிஸ்டரியில பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், அவன் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். பிரைஸ் தி லார்ட். நல்ல பணக்காரன். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு லீடர்ஸ், பெரிய அந்த சிட்டில அவனை போல ஒரு ஆளே இல்லை, அவ்வளவு பெரிய. அது மட்டும் இல்ல, அவன் வந்து ஒரு பெரிய போஸ்ட், நல்ல ஒரு ஆபீசர். நல்ல தெளிவா சொல்றாரு, நல்ல ஒரு பெரிய ஆபீசர். அவன்கிட்ட என்ன பாருங்க, அவன் ஆபீசர்ங்கிறதானே பதவியினுடைய பெருமை இல்லை. இரண்டாவது, தன்னை மனுஷர்களுக்கு முன்பதாக தன்னை அறிக்கை பண்றான். அவன் யாருக்கு பண்றான்? ஆண்டவருக்கு முன்பதாகவும் ஆண்டவரோடு கூட வந்தவர்களுக்கு முன்பதாகவும் தன்னை என்ன செய்யறான்? அறிக்கை பண்ணுகிறான். சரி, அறிக்கை பண்ணுகிறான். என்னைக்காவது நீங்க அறிக்கை பண்ணிருக்கீங்களா? தன் சகோதரனுக்கு விரோதமாக செயல்படும் போது, பொய் சொல்லும் பொழுது, ரெண்டகம் பண்ணும் பொழுது, அல்லது ஏமாற்றும் பொழுது, சொந்த சகோதரி, சொந்த சகோதரன், சொந்த தாம் பெற்ற தாய் தாம் பிள்ளைக்கு துரோகம் பண்ணுகிறாள், தன் சகோதரி துரோகம் பண்ணுகிறாள், தன் சகோதரன் துரோகம் பண்ணுகிறான். அது என்னைக்காவது நீங்க மன்னிச்சு, பரவாயில்லப்பா, ஓகே நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? நான் மன்னிக்கிறேன். நான் மன்னிக்கிறேங்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. மன்னிக்க பக்குவம் இல்லை என்று சொன்னால் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கும். அந்த ஆவி உங்களுக்குள்ளே வெளியிலே கடந்து போகாத வரையிலையும் உங்களால சமாதானம் இருக்காது. பிரைஸ் காட். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதை கொல்லும்படியாக இரவும் பகலும் பட்டயத்தின் தடியை எடுத்துக்கொண்டு ஆட்களை தேடி கொண்டு போகிறான். யார் போறது? சவுல். ஏன்? சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் அவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது ஒரு வார்த்தை, மகளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இது உன்னுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் என்று அறிந்திருக்கிறேன். நீ நிச்சயமாக